நாம் வாழும் இவ்வுலகத்தில் அதிகமான மதங்கள் உள்ளன, மேலும் பல புனித நூல்கள் உள்ளன. குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே தீர்க்கதரிசனங்கள் உள்ளன. கடந்த கால, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது உலகில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே உள்ளது. மனுஷகுமாரன் பூமிக்கு வருவார். அது இரண்டாவது வருகை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு முன் அனைத்து தீர்க்கதரிசனங்களும் பரிசுத்த வேதாகமத்தின் படி நிறைவேறும். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 24 அதிகாரத்தில் 6 முதல் 7 வரை வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இரண்டாவது வருகைக்குப் பிறகு என்ன நடக்கும்? இயேசுவின் போதனைகளின்படி வாழ்ந்தவர் மட்டுமே பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். இன்றே மனந்திரும்புங்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக அருகில் உள்ளது.